தமிழ் சினிமாவில் ரொம்பவே மறக்க முடியாத காமெடிகளை கொடுத்தவர் நம்ம கவுண்டமணி சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக தான் அவர் வந்து 49 அப்படிங்கிற படம் மூலயமா ஹீரோவாக வந்து பழையபடி ரொம்ப நாள் கழித்து ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து விவசாயிகள் மத்தியில் ரொம்பவே வரவேற்கப்பட்டுச்சு. ஆனால் வந்து அந்த படம் ரொம்பவே வந்து பெரிய சக்ஸஸ்லாம் வந்து அடையலை. அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக வந்து 2-3 படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் அடுத்ததாக ரிலீஸ்க்காக தயாராக இருக்க படம் வந்து எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற படம் தான். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், படத்தோட கதையும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லா மக்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 49 படம் வந்து அந்தளவுக்கு போகலை அப்படின்ன உடனே இனி வந்து திருப்பி அவர் வந்து காமெடியனாக நடிக்க போகிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ்லாம் எழும்ப ஆரம்பிச்சுது. இதை கேட்ட உடனே நம்ம கவுண்டமணியோட நெருங்கிய வட்டாரங்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் வந்து திருப்பி காமெடியனாக வந்து அவர் நடிக்கவே மாட்டார். அப்படி நடித்தாலும் இனி வந்து எந்த ஒரு படங்களும் இப்போதைக்கு கமிட் ஆகலை. அப்படி கமிட் பண்ணாலும் அவர் வந்து ஹீரோவாக தான் கமிட் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.